அஜித்தை பத்தி சொல்லவே வேணாம். ஏன்னா ஒரு பக்கம் சினிமாவுல மாஸ் காட்டுறாரு, இன்னொரு பக்கம் கார் ரேசிங், பைக் ரேசிங்னு சும்மா தெறிக்க விடக்கூடிய மனிதர்னு சொல்லலாம். அது மட்டுமா இவரோட கருத்துக்கள் அனைத்துமே தனிச்சுவையாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா விஜயோட கரூர் சம்பவம் குறித்து அஜித் பேசிய கருத்துக்கள் அனைத்தும் சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவு பாராட்ட பெற்றது. சரி, இவரோட சினிமா வரலாற்றை லைட்டா பாப்போமா? 1993ஆம் ஆண்டு வெளிவந்த அமராவதி படத்தின் மூலமா கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் அஜித். தொடர்ந்து இவர் நடிப்புல வெளியான ஆசை, காதல் கோட்டை, வாலி, அமர்க்களம், கண்டுகொண்டேன், வரலாறு, பில்லா, மங்காத்தா போன்ற படங்கள் பெரும் வெற்றியடைந்து இவருக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதுல இயக்குனர் சரண் இயக்கிய அமர்க்களம் படத்துல அஜித் காதலும் மோதலும் கலந்த ரக்டு பாயாக நடிச்சிருப்பாரு. மேலும் இந்த படத்துல ரகுபரன், ராதிகா, நாசர், அம்பிகா, வினு சக்கரவர்த்தி, சார்லி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நடிகை ஷாலினி அஜித்திற்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இவரது திரை வாழ்க்கையையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையையும் சரி பெரிதா மாற்றிடுச்சுங்க. காரணம், இந்த படத்தின் மூலமா தான் அஜித்திற்கும் ஷாலினிக்கும் காதல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இவங்க 2 பேருமே 2000ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திரைப்படம் சினிமாவுல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலும் 2 பேரோட இதயத்தை இணைச்சிருச்சு என்பது முக்கியமானதா பார்க்கலாம். அத்தகைய சூப்பர் ஹிட் திரைப்படமான அமர்க்களம் தான் வருகிற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆவதா தகவல் வெளியாகிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.